அந்தஸ்தே புருஷோத்தமஹ ஃபணிபதி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதயிதஹ त्वद्दासदासी गणः ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி ப்ரூமः கதம் த்வாம் வயம் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய சதுஸ்லோகி 4 ஸ்லோகம். 4 ஸ்லோகம் தானா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 4 ஸ்லோகத்துக்கு 40 பக்கத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கா. அத்தனை பிரபாவமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். சுவாமி தேசிகன் சொல்ற 4 ஸ்லோகம்னு இதை வச்சுக்க வேண்டாம், 4 அத்தியாயம்னு வச்சுக்கோங்க அப்படின்னார். ஏன்னு கேட்டா ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயத்துல என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயம் அப்படியே இந்த 4 ஸ்லோகத்துல இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயத்துல என்ன விஷயம் சொல்றாருன்னா, பெருமாள் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவர், முதல் அத்தியாயம். 2வது அத்தியாயம் பெருமாள் காரணமானவர் என்பதை எந்த விதத்தினாலும் யாராலையும் மறுக்க முடியாது. இது 2வது, தர்க்கத்தினால வாதம் பண்ணியெல்லாம் மறுக்க முடியாது. 3வது பெருமாள் தான் உபாயம். 4வது பெருமாள் தான் உபேயம். இந்த 4 விஷயத்தை அப்படியே பிராட்டியார் கிட்ட சொல்றார். முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம், 4வது ஸ்லோகம். 4 ஸ்லோகத்திலும் 4 அத்தியாயத்தினுடைய அர்த்தம். பெருமாள்ங்கிறதுக்கு பதிலாக பிராட்டியார்னு போட்டுக்கணும். பிராட்டியார் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவர். பிராட்டியார் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பிராட்டியார் தான் உபாயம், பிராட்டியார் தான் உபேயம் அப்படின்னு. ஆக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து அப்படிங்கிறதான நம்ம தத்துவம். தம்பதி தெய்வதம் நகா அப்படின்னு தானே சுவாமி தேசிகன் சொல்ற. ஆக அதை காண்பிக்கும்படியாக பிராட்டியாருக்கும் இந்த பெருமைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பெருமாளோட சேர்த்து சொல்லி பிராட்டிக்கு இல்லைன்றா சில பேர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பிராட்டியாருக்கும் இந்த பெருமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த 4 ஸ்லோகத்துல அந்த 4 அத்தியாய அர்த்தத்தை சொல்லி பெருமாளுக்கு இருக்கிற அனைத்து பெருமைகளும் பிராட்டியாருக்கும் இருக்கு. தாம் துவாம் தாசயிதி பிரபன்ன இதி ச ஸ்தோஷ்யாம் யகம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாந்தே விதன். நான் உம்முடைய தாசன், உம்மிடம் சரணாகதி செய்தவன் அப்படின்லாம் ஆச்சரியமா அங்க தாசயிதி பிரபன்ன இதி ச ஸ்தோஷ்யாமி அப்படிங்கிற. ஆனா இந்த 4 வைபவத்துக்கு மேல 5வது ஒரு வைபவம் ஒண்ணு பிராட்டியாருக்கு இருக்கு. அது பெருமாளுக்கு கிடையாது. அதுதான் புருஷகாரத்துவம் அப்படிங்கிறது. பெருமாளோட நம்மை சேர்த்து வைக்கக்கூடியவர் பிராட்டியார். ஏன்னா நம்மளுடைய அபராதங்களாலே நாமளே பயந்து இருக்கும் போது பயப்பட வேண்டாம், பெருமாளிடம் சொல்லி மாத்திரு ஸ்தானத்திலே இருந்து நம்மை சேர்த்து வைக்கிறார். அத நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற ஆச்சாரியன் ஒரு சின்ன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் அப்படின்னு காஞ்சிபுரத்துல வரதவல்லபாவை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். ஆகாரத்ரய சம்பன்னாம், 3 ஆகாரம் பெருமாளுக்கு பிராட்டிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்க. என்ன தாற்பயம் கேட்டா, பெருமாளுக்கு 2 ஆகாரம், உபாயத்துவம் உபேயத்துவம். பிராட்டிக்கு 3 ஆகாரம், உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷகாரத்துவம் அப்படின்னு 3 ஆகாரம். பிராட்டிக்கு 3 பெருமைகள் இருக்கு. பெருமாளுக்கு கூட 2 பெருமைகள் தான். பெருமாள் சொல்லும்போது பிராட்டியும் சேர்ந்துதான் உபாயம் உபேயம். ஆனா கூட பிராட்டியார் புருஷகாரமா இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இல்லையோ. அது பெருமாளுக்கு இல்லாத வைபவம் வச்சே. அதனால அதை நடாதூர் அம்மாள் சாதிக்கிறார். நடாதூர் அம்மாள் பாருங்க, அவரே பெருமாளுடைய விசேஷம், பெருமாளே அவரை அம்மான்னு சொல்லிருக்கார். அப்படின்னா அவர் அந்த அம்மா தாயாருக்காக பண்ண ஸ்லோகம் இது. அதையும் இந்த 4 ஸ்லோகத்தோட அதையும் சேர்த்து சொல்ற வழக்கம். மகான்கள் என்ன பண்றாங்க கேட்டா, 4ஓட நிறுத்திடாமல் புருஷகாரத்துவம் சேர்த்து சொல்லணும்னு அதையும் சேர்த்து சொல்லி இந்த ஸ்தோத்திரம் 5 ஒரே ஸ்தோத்திரமாக சொல்றவா. அப்படி சொல்லும்போது வரதவல்லபா ஸ்தோத்திரம் அப்படின்னு இதுக்கு